பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டை வருகிறது. சண்டையை எப்படி அமர்த்தலாம் என்ற காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஹல்லேலூயா. வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறானாம், அவன் கிண்டி விடுகிறான். மாறுபாடுள்ளவன் யார்? இந்த மாறுபாடுள்ளவன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ட்ரபிள் மேக்கர். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விதமாய் பேசுவாங்க, இவர் மட்டும் வேறு மாதிரி பேசுவார். யாருடன் உடன்பட மாட்டார். அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள் மாறுபாடுள்ளவைகளாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். எந்த ஒரு யோசனைக்கும் இணங்க மாட்டார். யார் சொல்வதற்கும் அவர் இணங்க மாட்டார். கர்த்தருக்கும் கீழ்ப்படிய மாட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக சண்டை எழும்புகிறது. ஹல்லேலூயா. மாறுபாடுள்ள இருதயம் நமக்கு வேண்டாம் என்று வேதாகம் நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. ஏக சிந்தை, ஏக மனம், நல்மனம் பொருந்து என்று தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே மாறுபாடுள்ள எண்ணங்கள், சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அதை இப்பொழுதே எடுத்து தூக்கி எறிந்து விடுங்க. கர்த்தருடைய அன்பை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை முழுவதுமாக நிறைக்க போதுமானவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்லுகிறது ஒருவரை குறித்து ஒருவரிடத்தில் மோசமாக பேசுவது. ஹல்லேலூயா. பாருங்க, இது எல்லா விதமான வேலை ஸ்தலங்களிலும், குடும்பங்களிலும், உறவுகள் மத்தியிலும் இப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. முகத்துக்கு நேராக ஒருவரை நல்லா இனிப்பாக பேசுவாங்க, ஆனால் அவர் போய்விட்ட பிற்பாடு அவர்களை குறித்து ஏளனமாக பேசுவது, கேவலமாக பேசுவது, காதுக்கு கேட்கக்கூடாத வார்த்தைகளால் அவர்களை திட்டுவது, இப்படி அநேக வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க உள்ளத்தில் பாருங்கள், அப்போ என்ன எண்ணம் இருக்கிறது? மாறுபாடுள்ளவ சண்டையை கிளப்பிடுகிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய காரியங்களை குறித்து நினைக்காமல், தன்னை குறித்து பேசாமல், மற்றவர்களை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அவனவன் செய்கைக்கு கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வேலையை நீ மட்டும் பாருப்பா, மற்றவருடைய வேலையில் நாம் தலையிட வேண்டாம், மற்றவர்களை குறித்து நாம் பேச வேண்டாம். ஹல்லேலூயா. இவர்கிட்ட போயிட்டு அவரை குறித்து சொல்லுவது, அவரிடத்துல சொல்லுகிற விஷயத்தை கேட்டு இங்கே வந்து சொல்லுவது, இப்படி மாறி மாறி வார்த்தைகளை நாம் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அங்கு சண்டை எழும்புகிறது. ஹல்லேலூயா. பிராண சிநேகிதன், சீஃப் ஃப்ரெண்டுன்னு சொல்லப்பட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பையே, ஒரு உறவையே உடைக்கிறதான் இந்த மாறுபாடு உள்ள இருதயம், இந்த கோல் சொல்லுகிற ஒரு ஹேபிட். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ள மாறுபாடுள்ள இருதயம் இருக்கிறதா? மற்றவர்களை குறித்து புறம் பேசிக்கொண்டு, கோல் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் டெய்லி இப்படியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ள இருதயம் நமக்கு வேண்டாங்க. சண்டை பண்ணுகிற எந்த ஒரு காரியமும் நம்ம இடத்துல வேண்டாம். ஹல்லேலூயா. சண்டையை கிளப்பி விடுறாங்க, நம்ம இருக்கக்கூடாது, சண்டையை அமர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 26:20 சொல்லப்பட்டிருக்கிறது, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்கள் காரியத்தை மற்றவங்க இடத்துல சொன்னால் அவங்க உங்கள் இடத்துல நல்லா கேட்டுப்பாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா கேட்டுப்பாங்க. நீங்கள் போனவுடனே அந்த காரியத்தை யாரை குறித்து நீங்கள் பேசுனீங்களோ அவங்கக்கிட்டே பேசுவாங்க. 1 3 சொல்லுறது, 3 6 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படி வார்த்தைகள் மிகுதியாகும் பொழுது, நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லும் பொழுது அங்கே சண்டைகள் ஏற்படுகிறது. விறகில்லாமல் நெருப்பு அவியும். ஆகவே நீ ஒரு விறகாக இருக்கக்கூடாது.
அந்த நெருப்பு அணைய வேண்டும். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தின் வல்லமை அடங்க வேண்டும், மாறுபாடு உள்ள சிந்தனைகள் அடங்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசுகிறார். இந்த கோல் சொல்லுகிற ஹேபிட் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா, அந்த குணம் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க பிரியமானவர்களே. கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க, அவர் நல்மனத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. முக மலர்ச்சியை உங்களுக்கு கொடுப்பாரு, மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களை தொடர்ந்து ஓட ஆண்டவர் கிருபை செய்வார். அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:5 கூட பார்க்கும் பொழுது மாறுபாடு உள்ளவனின் வழிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாறுபாடு உள்ளவனுடைய வழியில முள்களும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மாம்ச அசசிப்பும் நம்முடைய ஆத்துமாவில் நம்ம இருதயத்தில் புகுத்தி கொள்ளாதவாறு நம்மை பரிசுத்தமாக இந்த ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள ஆயுசு நாட்களில் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தையில் தெளிவு வேண்டும். மாறுபாடுள்ள சிந்தனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மாறுபாடுள்ளவனுடைய வழி எப்படி இருக்குமா? அநேக முட்கள் உண்டுங்க. முதல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், போகிற வழி நல்லா தெரியும், அதுக்கு மேலே உங்களால் நடக்க முடியாது. உங்கள் வார்த்தை நிமித்தமாக அநேக முட்கள் உங்களை குத்தும். ஹல்லேலூயா. அநேக கண்ணிகள் உண்டு, அது உங்களுக்கு மறைவாக இருக்கும். இதுதான் பிசாசின் தந்திரம். அநேக கண்ணிகள் உண்டு, அதில் நீங்கள் விழுந்து போவீங்க, எழுந்துக்க முடியாது. ஹல்லேலூயா. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாக விலகி போவான். ஆமென். அதை விட்டு நீ விலகி ஓடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். அந்த வழியை நீ பிரவேசிக்காதே. நீ பிரவேசித்த மாத்திரத்தில் எனக்கு முள்ளு குத்துது, எந்த பிரச்சனை வருது, இந்த கண்ணில் அகப்பட்டுட்டேன், இந்த ப்ராப்ளத்தில் நானே போய் விழுந்துட்டேன் சொல்லி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சண்டை வருவதற்கு முன்பாக அதை அமர்த்து தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமுள்ளவனுடைய வழிகள். ஹல்லேலூயா. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குற்றமுள்ளவன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை செய்து அந்த குற்றத்தின் நிமித்தமாக அவன் குத்தப்பட்டிருக்கலாம், இல்லைனா குற்றத்தின் மேல் குற்றம் செய்து கொண்டே இருக்கலாம். தன் வழிகள் எப்படிப்பட்டவங்களா? அவனுடைய வழிகள் அது மாறுபாடு தாறுமாறாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட தாறுமாறான வழிகள் நமக்கு வேண்டாங்க. நம்ம தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். வசனம் என்ன சொல்லுது? மாறுபான இருதயம் உனக்கு வேண்டாம்பா, அதை விட்டு விலகு. கோல் சொல்லாத, மற்றவர்களை குறித்து ஒருத்தரிடத்துலேருந்து ஒன்னொருத்தர்கிட்ட சொல்லாத. சண்டை அமரும், நல்மனம் பொருந்து நன்றாக வாழுன ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. சுத்தமுள்ளவனாக இரு, பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள். நீ அதை விட்டு விலகு, உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. மாறுபாடான இருதயம் உனக்கு வேண்டாம், கோல் சொல்லுகிற வழி உனக்கு வேண்டாம், யாரை குறித்து அவதூறு நாம் பேச வேண்டாம். சுத்தமுள்ளவனாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய கிரியையை பார்த்து அதற்கேற்ற பரிசு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் மாறுபாடு உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. சண்டை பண்ணுகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. சண்டையை கிளப்பி விடக்கூடாது. கோல் சொல்லுகிறவனாக நாம் இருக்கக்கூடாது. நாம் யாரையும் ஒரு உறவிலிருந்து பிரிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இன்றைக்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். கண்களை மூடலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கோல் சொல்லுகிற பிள்ளைகளாக, மாறுபாடு உள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளாக அப்பா, சண்டையை கிளப்பி விடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. எங்களோட வழி மாறுபாடான வழியாக இருக்கக்கூடாது. எங்கள் ஆத்துமாவை நாங்கள் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. குற்றமுள்ள இருதயம் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. கபடெல்லாம் எடுத்து போடுங்க. நல்ல மனசாட்சியை கொடுத்து, நல்ல இருதயத்தை கொடுத்து, சுத்தமான இருதயத்தை கொடுத்து எங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளின் காரியங்களை முழுதுமாக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.